ரெமோ படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஆர்டி ராஜா படம் ஆரம்பிச்சதுல இருந்து பல புதுமைகளை பண்ணிட்டு வந்தார். படம் ஆரம்பிக்கும் பொழுது அதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல இருந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொன்னது வரைக்கும், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போய் வெளிநாடுகளில் ப்ரீமியர் ஷோவை கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஷோ சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது திருட்டு விசிடியை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக எல்லாரும் மிகவும் பாராட்டப்படுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது சக்ஸஸ் மீட்னு வைக்காமல் தேங்க்ஸ் கிவிங் மீட்டுன்னு வச்சாங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் சிவா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த ஷேர் பண்ணார். கஷ்டப்பட்டு எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் சிலர் தடுக்கிறதாகவும் அவங்களுக்கு எச்சரிக்கையும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னு நினச்சி கண்களையும் மேடையில் பேசுனது பரபரப்பு உண்டாக்குச்சு. சரி, அவரோட வேதனையை சொன்னார். ஆனால் அதையே ஒரு இதாக பிடிச்சிக்கிட்டு யாராக இருக்கும்னு டோட்டல் மீடியாவுமே அதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கூட இதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, அதை விடுங்க. ஆனால் இது அபத்தம் என்னென்னா, இது அவங்க பண்ணியிருப்பாங்களோ இவங்க பண்ணியிருப்பாங்களோன்னு வந்த யூகங்கள் தான். முதல்ல அடிப்பட்டது ஒரு முன்னணி நடிகர் தான் வளர்த்து விட்டவன் நமக்கு மேலே பெரிய ஹிட்டு கொடுக்குறானே, நம்மளோட படங்கள்லாம் கண்டினியூஸாக தோல்வி அடையுதுன்னு பொறாமையில் அவர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரபலமான அரசியல் வாரிசு நடிகர் அவர் தான் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு வதந்தி பரவுச்சு. ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, தன்னோட படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்காததுக்கு ஒரு காரணத்தினால ஒரு பிரபல தயாரிப்பாளர் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் எப்போவுமே இப்படி தான்ப்பா, எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் அழுதுகிட்டே இருப்பாருன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அவருக்கான ஆதரவுக்காரர்கள் எல்லா பக்கத்தில் இருந்தும் எல்லாருமே நான் இருக்க சிவா அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவருக்கு ஆதரவாக நடிகர் சிம்பு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருந்தார், எனக்கும் இதே மாதிரி பிரச்சனை தான் வந்துச்சு, நம்பிக்கையோட கடவுளும் பக்கத்தில் இருப்பார் அப்படின்னு சிம்பு சொல்லியிருந்தார். விஷால் பத்திரிகையாளருக்கு அளித்த பேட்டியில் இது மாதிரி பல புகார்கள் வந்திருக்கு, சிவாவுக்கு நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம், இந்த பிரச்சனை சீக்கிரம் தீர்க்கப்படும் அப்படின்னு அவர் இந்த பத்திரிகையாளர் பேட்டியில் சொல்லியிருந்தார். கண்டினியூஸாக மொக்க படங்களையே பார்த்துட்டு இப்போ புது இயக்குநர்கள் புது நடிகர்கள் வரும்போது புது முயற்சி பண்ணுறாங்க. அப்பாடா, தமிழ் சினிமா ஒரு நல்ல நிலைமைக்கு போக போகுது அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் அதிர்ச்சியை கொடுக்குது. இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுற கூட்டத்தை அழிக்கிறதுக்கு நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு வெகு விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கணும்னு மக்களோடு சேர்ந்து நானும் எதிர்பார்க்குறேன்.